வணக்கம், நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நேற்றுக்கு வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கரோட அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவும் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதாவது இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி, செட்டப் பண்ணுறது எப்படி, டெஸ்டிங் பண்ணுறது எப்படி எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பார்த்துப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டிவைஸை எடுத்துக்கோங்க. டிவைஸோட பேக் சைடில் வந்து ஒரு கவர் இருக்கும். அந்த கவரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து சிம்மை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் கவரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை போட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறமா இது கனெக்ட் பண்ண வேண்டியதான். கனெக்ஷன் வந்து 2 டைப்பில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும். டைப் 1 என்னங்கிறத சொல்லிடுறேன். டைப் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா, பேட்டரியிலேருந்து லைனை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய சீட்டு கவர் இருக்குல்ல, பின்புறமாக இருக்கக்கூடிய சீட் கவரை ஓப்பன் பண்ணி உள்ளாடி ஒரு ஸ்பேஸும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து டிவைஸை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த செட்டப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரியிலேருந்து எப்போவுமே வந்து கனெக்ஷன் போயிட்டுருக்கும். டிவைஸ் வந்து எப்போவும் ஆனில் இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா 2வது மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். 2வது மெத்தடில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பைக்கு கீ செயினை வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி கீயை வந்து ஆன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ஆன் ஆகும். இந்த மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மெத்தட் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய ஹெட்லைட் இருக்குல்ல, ஹெட்லைட் ஏரியாவில் கவரை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் வந்து இந்த டிவைஸை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் சேஃபுன்னா, என்ன பொறுத்த மட்டும் ஹெட்லைட் ஏரியா பெட்டர்னு சொல்லிக்கலாம். அதாவது டைப் 2 வந்து பெட்டர். ஏன்னா திருடர்கள் வந்து உங்களுடைய பைக்கை வந்து சப்போஸ் வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வந்து என்னோடய பைக்கில் வந்து மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பார்க்கவும் மாட்டாங்க, ஹெட்லைட் ஏரியாவில் பார்க்க மாட்டாங்க. டைப் 1 ட்ரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைமில் வந்து திருடர்களை வந்து இந்த சீட்டு கவரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆர்சி புக் இருக்கா, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்டால் வந்து அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வெளியே போட்டுருவாங்க. ஸோ மெத்தடு 2 வந்து பெட்டர். அதாவது ஹெட்லைட் கவரை ஓப்பன் பண்ணி உள்ளாடி வந்து டிவைஸ் மாட்டுற மாதிரி. உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் வந்து பிடிக்குதோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ டைப் 2 கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி என்ன தான் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் கவரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். இதோட பாசிட்டிவ் ஒயர்னால் உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஒயர். அந்த ரெட் கலர் ஒயரை வந்து ஹெட்செட் கவர் ஏரியாவில் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒயரை வந்து பெட்ரோல் டேங்குக்கு அடிப்புறமாக கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த ஒயரை அப்படியே வந்து பைக்கோட பின்புறம் சீட்டு கவரோட எண்டு சைடு கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இதோட நெகட்டிவ்னா கருப்பு கலர் ஒயர். அந்த கருப்பு கலர் ஒயரை வந்து பேட்டரியோட நெகட்டிவ் போர்ஷனில் வந்து நெகட்டிவ் பின் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் ஒயர் கனெக்ஷன் எல்லாம் நாங்கள் வந்து பண்ணி போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிக்க போகிறோம்னா, டிவைஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, சாவியை வந்து நான் எடுத்துக்கிறேன், பைக்கில் வந்து மாட்டுறேன், என்னோடய பைக்கை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி 3 எல்இடியும் வந்து அப்படியே வந்து பற்றி நிற்கும். வித்தின் 2 செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 எல்இடியும் மாறி பிளிங்க் ஆக தொடங்கும். அப்படி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு டெஸ்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவை கிடையாது. என்ன மொபைல் ஃபோனாலே இருந்தாலும் சரி தான். ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த டிவைஸில் வந்து என்ன சிம் கார்டு வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்களோ அந்த மொபைல் எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டியது இருக்கும். கால் பண்ணும்போது உங்களுக்கு டிவைஸ் வந்து ரிங் ஆகும். டிவைஸ்னால் வந்து நீங்கள் வந்து பைக்கில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிவைஸ் வந்து ரிங் ஆகாது. நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து காதில் வைக்கும்போது ரிங் ஆகக்கூடிய சவுண்டு கேட்கும். ஒரு 2 ரிங்கிங் ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகும். கட் ஆனதுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, உங்கள் டிவைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது டிவைஸ் தயார். இனி வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு SMS மூலிமா ட்ராக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். இதற்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் தேவை கிடையாது. என்ன மொபைலாக இருந்தாலும் சரி தான். உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்கள் டிவைஸில் வந்து என்ன சிம் கார்டு வந்து போட்டிருக்கீங்களோ அந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு SMS வந்து சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படின்னா URL, 66666# சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து அந்த SMS வந்து அந்த டிவைஸுக்கு வந்து சென்ட் ஆகும். அந்த டிவைஸ்லேருந்து ஒரு ரெஸ்பாண்ட் வந்து உங்களுக்கு வரும். அதாவது டேட்டு, டைமு, அதுக்கப்புறமா ஒரு லேட்டிடியூட், லாங்கிடியூட் இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு URL மாதிரி வரும். அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து கூகுள் மேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் அவுட் ஆகும். இது வந்து சிம்பிள் மெத்தட். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மெத்தடுக்கு என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் மூலிமா ட்ராக்மீ2ங்கிற ஆப்பை வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணதுக்கப்புறமா ஆப்பை வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 டீட்டெயில்ஸ் கேட்கும். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, ஆப் கோடுன்னு சொல்லிட்டு. இந்த 3 டீட்டெயில்ஸும் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் வாங்கக்கூடிய டைமில் வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வாரண்டி கார்டில் பேக் பேஜில் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸாக பார்த்து இந்த டீட்டெயில்ஸாக பார்த்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கும், வெஹிக்கிள் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது எப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜிபிஎஸ் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்கள் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் வந்து உங்கள் பைக் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா லைவ் ட்ராக்கிங். அதை லைட்டாக டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் பைக் வந்து லாஸ்ட்டாக வந்து எங்கே ஸ்பாட் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என்னோடய பைக் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கூகுள் மேப்பில் வந்து தெரியும். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து அதாவது 3 நிமிடத்துக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனில் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிருக்கு. இதை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப் வந்து சப்போர்ட் ஆகாது. அதாவது பேக்ரவுண்டில் வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டிருக்கனால ஜூம் பண்ணி காமிக்க முடியாது. அதர்வைஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த லொக்கேஷனில் தான் என்னோடய பைக் இருக்குது. நீங்கள் வந்து சேட்டலைட் வியூலையும் பார்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இனி வந்து நான் பேக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து எந்த அட்ரஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். வியூ அட்ரஸை கொடுத்ததுமே உங்களுக்கு அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த அட்ரஸில் வந்து போய் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து தேடி எடுத்துக்கலாம். அப்புறம் திருடனையும் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து 1 மந்தாக நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஸ்வைப் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு 4 மெனு கிடைக்கும். வரட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 மெனு வரும். இதில் வந்து கிலோமீட்டர் சம்மரியாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக 1 மந்த் நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகுது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இன்னும் இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ், மெனூஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் வந்து 1 பை 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுப்போம். நிறைய இருக்குது. ஸோ இனி வந்து ஒரு ரோட் டெஸ்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். ரோட் டெஸ்ட் வந்து ஆரம்பிப்போம். இனி லைட்டாக வந்து ஸ்ட்ரீட்டை விட்டு நான் வந்து வெளியே போகிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை மட்டும் கவனமாக பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க, எதிர்பார்த்தது என்ன இருக்குது, எதிர்பார்த்தது என்ன இல்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து கண்டிப்பாக நிறைய ஷேக்கிங் இருக்குது. ஏன்னா நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து ½ அன் ஹவர், அதாவது 1.5 நாள் வந்து இதை எடுத்துக்கிச்சு. ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரோட் டெஸ்ட் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறதுக்கு தயார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வியூஸ் மட்டும் நீங்கள் வந்து கொண்டு வந்து தந்தால் போதும். ஏன்னா இவ்வளோ நாங்கள் ஒர்க் எஃபோர்ட் வந்து போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து சந்திக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதை விட இன்னும் வந்து நிறைய கேட்ஜெட் இருக்குது. அதாவது பைக்குன்னு சொல்லிட்டு இன்னும் விலை உயர்ந்த கேட்ஜெட் இருக்குது. அந்த வீடியோ பண்ணோன்னா நான் ஒரு கார்டு வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் ஓட் பண்ணிக்கோங்க. இதை விட அதாவது டெக்னாலஜியை வந்து மறண்டு பார்க்குற அளவுக்கு வந்து பைக்குக்கான ட்ராக்கிங் டிவைசஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பட்ஜெட் டிவைஸ்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து இது 2400 ரூபா பக்கத்தில் வரும். ஸோ உங்களுடைய கருத்தை பொறுத்து தான் என்னால் அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ பண்ண முடியும். ஃபுல்லாக பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக தெரியப்படுத்திக்கோங்க. ஏதாவது குறைகள் இருந்துச்சுனாலும் நான் வந்து சொல்லிக்கோங்க, நான் வந்து நிவர்த்தி பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம்.